ஜார்ஜ் கோடையில் நாளை நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட வாய்ப்பு இருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நாளை 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் ஏவ வேலு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 1100 நபர்கள் அமரும் வகையில் நாற்காலிகள், குடிநீர், கழிப்பறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாளைய சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருப்பதாக கூறிய அவர் பொதுமக்களுக்கு நல்ல திட்டங்களை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஏவ வேலு தமிழக அரசின் தகைசால் விருது பெறும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தின் உடல்நிலை மற்றும் வயது மூப்பு காரணமாக அவருக்கு தானியங்கி மின் பழுதூக்கி தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 78வது ஆண்டு சுதந்திர தின விழா நாளை தினம் தமிழக அரசின் சார்பாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். அந்த சிறப்பான காட்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக இங்கே 3 அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பொதுவாக முதலமைச்சர் உரை நிகழ்த்துகிறார் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மை.